நெல்லை மாவட்டம் மேட்டுத்தெரு பகுதியில் அரிவாளுடன் மோதிக்கொண்ட இரு இளைஞர்களில் ஒருவன் அவ்வழியாக வந்த மூதாட்டியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி தாக்குதலில் இருந்து தப்பியதன் அதிர வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். முழு விவரங்கள். நெல்லை டவுன் கரியமாணிக்க பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த இரண்டு சிறுவனுக்கும் கடந்த தீபாவளி அன்று பட்டாசு வெடிப்பதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக 17 வயது சிறுவனும் 16 வயது சிறுவர் நேற்று இரவு விரட்டி அரிவாள் வெட்ட முயற்சி செய்துள்ளனர். இந்த சம்பவத்தின் போது சாலையில் நடந்து வந்த அதே பகுதியைச் சேர்ந்த 70 வயது மதிக்கத்தக்க லட்சுமி என்ற மூதாட்டி ஒருவரை கேடயமாக வைத்து 16 வயது சிறுவன் தப்பிச் சென்ற நிலையில் 17 வயது சிறுவன் அவருடைய நண்பர்கள் சமாதானப்படுத்தி இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவத்தின் போது மூதாட்டி லட்சுமி கீழே விழுந்ததில் கை மற்றும் கால் பகுதியில் காயம் ஏற்பட்டது. தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் 16 வயது சிறுவன் மற்றும் மூதாட்டி லட்சுமி இருவரும் அளித்த புகாரின் அடிப்படையில் திருநெல்வேலி டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து 17 வயது சிறுவனை கைது செய்து சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் ஏற்கனவே பள்ளி மாணவர்களுக்கிடையே அவ்வப்போது மோதல் ஏற்பட்ட சம்பவங்கள் ஏற்பட்டு ஒரு நிலையில் 17 வயது சிறுவன் மற்றொரு சிறுவனை விரட்டி வெட்டுவது போன்ற சிசிடிவி காட்சிகள் சமூகத்தில் வேகமாக பரவி அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.